ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பேச போறேன்னா வந்து காலையிலேருந்து இப்போ நைட்டு ஒரு 8:30 இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும். குதிரை விட ஃபாஸ்டா ஓடணும். அப்பதான் கொஞ்சமாச்சும் பைசா காசு பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு கண்டிப்பா பணம் தேவை. இந்த இது எப்படி சொல்றது, ஒருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்க மேடம் தான், வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா இருக்கிறீங்க தீதி, நல்லா இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுறீங்க, ஒரு ஜாப்ல இருக்கிற மாதிரியே இருக்குது உங்களோட இதெல்லாம் அப்படின்னு. நான்லாம் நல்லா படிச்சிருந்தேன், என் லைஃப் ஏன் இப்படி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு நினைச்சேன். நான் தோற்றத்தை பார்த்து படிச்சிருக்காங்க அப்படின்னு. நான்லாம் சுத்தமா படிக்கவே இல்லைங்க. 7th படித்தேன், அது தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்க பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லா மொழிகளும் தெரியும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன் இங்கிலீஷ். அதனால எல்லா பாஷையிலும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல. தெலுங்குக்கார பொண்ணுங்க, கன்னடக்கார பொண்ணுங்க, மலையாளத்துக்கார பொண்ணுங்க, ஹிந்திக்காரங்க பொண்ணுங்க, அதுங்கெல்லாம் பேசி பேசி எல்லா லாங்குவேஜும் எனக்கும் வரும். எல்லா லாங்குவேஜ்லயும் வீடியோவும் வாய அசைச்சிட்டு இருந்தேன், ரீல்ஸு. இப்போதான் சில நாட்களாக தான் இது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே எல்லா லாங்குவேஜ்லயும் போடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அது சரியா வருமானு தெரியல, இருந்தாலும் போடுவோம். எல்லாம் மறக்காம பாருங்க. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ் இது 4 பண்ணணும்னு தயாராக ஆயிட்டு இருக்கேன். ஆனால் டைம் இல்லை. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பண்ணுவேன். என்னன்னா, எனக்கு இப்போ வித்தவுட் மேக்கப்ல இருந்து பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நல்லா ரெடி ஆயிட்டு நல்லா எனக்கு கண்ணாடியில பார்த்தா என்னை பிடிக்கணும், நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது அதுதான். இன்னொன்னு என்னன்னா, நல்ல துணிமணி போட்டுக்கணும், நல்ல செட்டா ஹேரிங், நல்லா தோடு போட்டுக்கணும், நல்லா பெருசு பெருசா ஜிம்கி. எப்படி சொல்றதுன்னா, எனக்கு எந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் அந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவேன். தாவணி போட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு அப்பத்தி காலகட்டத்துல யாரும் வாங்கி தரல. பெத்தவங்களாம் ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் சாப்பிடணும்னாவே கஷ்டம். இப்ப நம்ம உழைச்சி நானே ஒன்னொன்னும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சம்பாரிச்சு வாங்கி போட்டு அழகு பார்த்துக்குவேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1000 ரூபாய் எனக்காக செலவு பண்றது தப்பு இல்லைல்ல. அதனால என் குழந்தைங்க என்ன கேக்குறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுக்க மாட்டேன்.